இப்போது நாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். இது என்னுடைய கம்பெனி அப்படிங்கிற உணர்வு ஏன் வரணும்? அப்போ தான் நம்ம நேர்மையாக இருப்போம், அர்ப்பணிப்போடு உழைப்போம். நம்ம வந்து தப்பு செய்ய மாட்டோம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம வீட்டில் நம்முடைய பொருளை நாமளே திருடுவோமா? திருட மாட்டோம். ஏன்னா நம்ம வீடு அது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டோட வளர்ச்சிக்காக நம்ம செலவு செய்வோம். வீடே நம்ம செலவு நம்ம காசில் தான் வாங்கியிருப்போம். அப்போ அதை நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துருப்போம். நம்ம வீட்டிலே நாம் திருட மாட்டோம், திருடவும் முடியாது. அப்போ ஏன்னா அது நம்முடைய பொருள் தான், அதை நம்ம பார்த்துப்போம், வேறு யாரும் திருடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டை நாம் ஏன் அப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னா, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய பொருட்களை, ஏன்னா நாம் காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கோம். நம்ம தான் அதுக்கு சொந்தக்காரங்க. அதனால தான் நம்முடைய வீட்டுக்கு நாம் தான் சொந்தக்காரங்க. அதனால தான் யாரும் அதை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாதுகாத்துக்கிறோம். நம்ம அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். ஆனால் அங்கே வேலை பார்க்குற எல்லோரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெரும்பாலான தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் ஏதாவது திருடுற வேலையில் ஈடுபடுவாங்க, லஞ்சம் வாங்குகிற வேலையில் ஈடுபடுவாங்க, கமிஷனில் ஈடுபடுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஈடுபடுறாங்க அப்படின்னா, முறைகேடான வழியில் ஈடுபடுவாங்க, திருடுவாங்க, ஏதாவது கள்ளக்கணக்கு காட்டுவாங்க, கமிஷன். ஏன்னா அவங்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு இது தன்னுடைய நிறுவனம் இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்குது. ஏன் தொழிலாளர்கள் வந்து, பெரும்பாலான தொழிலாளர்கள் தங்களுடைய முதலாளிகளை ஏமாத்துறாங்க அப்படின்னா, இது தன்னுடைய நிறுவனம் அல்ல அப்படிங்கிற உணர்வு அந்த தொழிலாளர்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அந்த வேலை பார்க்கும்போது திருடுவாங்க. பெரிய கம்பெனியாக இருந்தால் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் திருடுவாங்க. அதான் செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க. அதான் பெரிய கம்பெனியில் வேலை விட்டு வெளியே போகும்போது தொழிலாளர்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க, காவலாளிகள். அந்த செக் பண்ணிவிட்டு யாருமே எதையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்காக. அப்போ நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, யார் அந்த நிர்வாகத்துக்கும் நம்பிக்கை இல்லை, தொழிலாளர்களுக்கும் இது எனது நிறுவனம் என்கிற உணர்வோடு அவங்க வேலை பார்க்கல. இப்போ ஒருத்தர் அவருடைய வீட்டில் இருக்கார், அவரை யாராவது சந்தேகப்படுவாங்களா? அவரோட வீடு தான், அதனால் யாரும் அங்கே சந்தேகப்பட மாட்டாங்க, அப்படி தானே? அவர் அந்த வீட்டில் உள்ளதை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அது ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வி, அப்படி தானே? ஆனால் தொழிலாளர்கள், ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உழைத்த தொழிலாளர்கள் அவங்கள செக் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியில் போகும்போது செக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்பிக்கை இல்லை. இவங்க அந்த அந்த தொழில் நிறுவனத்தை, அந்த தொழிலாளர்கள் இது என்னுடையது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரல. இந்த நிறுவனம் என்னுடையது அப்படிங்கிற உணர்வு அந்த தொழிலாளர்களுக்கு வரல. அதனால தான் அவங்க சந்தேகப்படுறாங்க. தொழிலாளர்களுக்கும் ஏன் கமிஷன் அடிக்கிறாங்க, ஏன் லஞ்சம் வாங்குகிறாங்க, ஏன் திருடுறாங்க, ஏன் ஓபி அடிக்கிறாங்க, உழைக்க வேண்டிய நேரத்தில் ஏன் ஓபி அடிக்கிறாங்க? ஓபின்னா நேரத்தை வேலை செய்யாமல் ஏதாவது தேவையில்லாத கதைகளை பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா, இது என்னுடைய நிறுவனம் அல்ல, நான் வேலை செய்கிற இந்த நிறுவனம், நான் பல வருடங்களாக வேலை செய்கிற இந்த நிறுவனம் என்னுடையது அல்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால தான் அந்த தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யாமல் நேரத்தை போக்குறது, தேவையில்லாமல் பேசுகிறது, அல்லது வந்து ஏதாவது திருடுறது, அல்லது கமிஷன் அடிக்கிறது, அல்லது லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க செய்கிறதுக்கு அதான் காரணம். இப்போ ஒரு முதலாளி இருக்கார், அவர் வந்து அதை திருட மாட்டார் அந்த நிறுவனத்தில். ஏன்னா அது அவருடைய நிறுவனம். அவருடைய நிறுவனத்தில் அவர் அந்த நிறுவனத்தில் உள்ள உடைமைகளை பாதுகாக்க தான் நினைப்பார் ஒழிய அவர் அதை திருட மாட்டார். ஆனால் தொழிலாளர்கள் ஏன் திருடுறாங்க? அது தன்னுடைய நிறுவனம் அல்ல அப்படிங்கிற உணர்வு தொழிலாளர்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க திருடுறாங்க, வேலை செய்யாமல் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுற. அப்போது தொழிலாளர்களுக்கு ஏன் அப்படி ஒரு உணர்வு வருது? இது என்னுடைய நிறுவனம் அல்ல என்கிற உணர்வு அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? முதலாளிகளுக்கு மட்டும் அந்த உணர்வு ஏன் வருது? இது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற உணர்வு முதலாளிக்கு மட்டும் எப்படி வந்தது? ஏன்னா முதலாளி அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறார். தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் எந்தவித பங்களிப்பும் அவர்களுக்கு இல்லை. அதனால் அப்போது முதலாளிங்கிறவர் வந்து அந்த நிறுவனம் உருவாக்கப்படுவதற்கு, இயக்கப்படுவதற்கு அவர் முதலீடு செய்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த நிறுவனம் தன்னுடையது, என்னுடையது அப்படிங்கிற நினைப்பு வருது. ஆனால் தொழிலாளர்கள் வந்து முதலீடு செய்வதில்லை, அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுப்பதில்லை. அதனால தான் தொழிலாளர்களுக்கு இது தன்னுடைய நிறுவனம் அல்ல அப்படிங்கிற உணர்வு வருது. அப்போது தொழிலாளர்களுக்கு அந்த நிறுவனம் தன்னுடையது அப்படிங்கிற உணர்வு வரணும்னா முதலீட்டில் பங்கெடுக்க வைக்கணும். தொழிலாளர்கள் அனைவரும் ஒருத்தர் நேர்மையாக வேலை பார்க்கணும். தன்னுடைய நிறுவனம், இது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும். அப்போ தான் அவங்க நேர்மையாக இருப்பாங்க, எதுவும் திருட மாட்டாங்க, ஓபி அடிக்க மாட்டாங்க, அதாவது வேலை செய்யாமல் ஏமாற்ற மாட்டாங்க, கமிஷன் வாங்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்க நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. எப்போ? அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் அவங்க பங்கெடுத்தால் அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, முதலாளிக்கு ஏன் வந்து இது தன்னுடைய நிறுவனம் அப்படின்ட்டு அவருக்கு அந்த எண்ணம் வருது? அந்த உடைமைகளை, அந்த நிறுவனத்தில் உள்ள உடைமைகளை பாதுகாக்கணும், யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, கண்கருத்துமாக பார்த்துக்கணும் அந்த நிறுவனத்தை அப்படிங்கிற உணர்வு ஏன் முதலாளிக்கு மட்டும் வருது?
தொழிலாளிக்கு ஏன் அந்த அளவுக்கு வர்றதில்லை அப்படின்னா, அந்த தொழில் நிறுவனத்தில் உள்ள லாபத்தை வந்து முதலாளி எடுத்துகிட்டு போகிறாரு. தொழிலாளிகளுக்கு ஏன் இது தன்னுடைய நிறுவனம் இல்லைங்கிற உணர்வு ஏன் அவங்களுக்கு ஏற்படுதுன்னா, அவங்க அந்த தொழிலாளர்கள் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தில் தொழிலாளர்களுக்கு பங்கு கிடையாது. தொழிலாளர்களுக்கு 1% கூட பங்கு கிடையாது. முதலாளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆக முதலீடு செய்கிறார் முதலாளி, அப்புறம் ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளியை எடுத்துகிட்டு போயிறார். அதனால்தான் முதலாளிக்கு இது தன்னுடைய நிறுவனம், இது என்னுடைய நிறுவனம், இதில் வந்து யாரும் எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. தொழிலாளர்களே சந்தேகப்படுறார். அந்த தொழில் நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்கு காரணமான தொழிலாளர்களே சந்தேகப்படுற மாதிரி ஆகிப்போகுது. தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கு நிறுவனத்தில் முதலீட்லேயும் பங்கு இல்லை, லாபத்துலேயும் பங்கு இல்லை. அப்படிங்கும்போது தொழிலாளர்களுக்கு இந்த நிறுவனம் தன்னுடையது அல்ல, இது முதலாளியுடையது. அதனால் முதலாளியை ஏமாற்றணும். தன்னை ஏமாற்றி நம்மளை மாதிரி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை நம்மளை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த முதலாளியை நாம் ஏமாற்றணும். முதலாளிக்கு நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது. வேலை செய்யாமல் ஏமாற்றணும், திருடணும், கமிஷன் அடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், மிச்சப்படுத்தணும், கள்ளக்கணக்கு எழுதணும் அப்படின்ட்டு தொழிலாளர்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு முதலீட்டில் பங்கு இல்லை, அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கு கிடையாது, அப்புறம் லாபத்துலேயும் பங்கு கிடையாது. அதனால்தான் தொழிலாளர்கள் வந்து நேர்மை இல்லாமல் நடக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. முதலாளி ஏமாத்துறதுக்கு இந்த நடைமுறை தான் காரணம். அப்போ இந்த தொழிலாளர்கள்னால் யாருன்னா, அந்த கோடிக்கணக்கான அனைவருமே தொழிலாளர் தான். முதலாளிகள் கொஞ்சம் பேர் தான், ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு நிறுவனத்தில் தொழிலாளர்களாக வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு 60 கோடிக்கு மேலே தொழிலாளர்கள் இருப்பாங்க. 60 கோடிக்கு மேலே தொழிலாளர்களோட எண்ணிக்கை 60 கோடி. உலகம் முழுக்க நிறைய கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நேர்மையாக இருக்கணும், தன்னுடைய தன்னுடைய நிறுவனத்தில் தான் வேலை செய்கிற தொழில் நிறுவனத்தில் நேர்மையாக இருக்கணும், கமிஷன் அடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யாமல் உட்காந்து ஓபி அடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உழைக்கணும், அங்கே இருக்கிற நேரம் முழுவதும் அர்ப்பணிப்போடு உழைக்கணும். அப்படிங்கிற உணர்வு இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி 500 கோடிக்கு மேலே தொழிலாளர்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்படி தானே? இவங்க அத்தனை பேரையும் நேர்மையாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, ரொம்ப ஈஸி. அவங்க வேலை பார்க்குற தொழில் நிறுவனத்தில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். முதலீட்டில் பங்கு கொடுக்கணும், லாபத்துலேயும் பங்கு கொடுக்கணும். முதலீட்டிலையும் லாபத்துலேயும் அவங்களுடைய கல்வித்திறமை, கல்வி தகுதி மற்றும் தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு அந்த முதலீட்டில் ஒரு பங்கு, அப்புறம் அந்த ஒட்டுமொத்த லாபத்தில் ஒரு பங்கு கொடுத்தாக்கா இது என்னுடைய நிறுவனம், இங்கே வந்து நான் நேர்மையாக இருப்பேன், இங்கே வந்து நான் ஏமாற்ற மாட்டேன். ஏன்னா அப்போது அப்படி முதலீட்டில் பங்கு கொடுத்துட்டு லாபத்துலேயும் தொழிலாளருக்கு பங்கு கொடுக்கும்போது அவங்களும் முதலாளி ஆகிடுறாங்க, தொழிலாளிகளும் முதலாளிகளே ஆயிடுறாங்க. தொழிலாளிகள் வந்து முதலாளிகளாகவும் இருக்கிறாங்க, தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற நிறுவனத்துக்கு அவங்க முதலாளியாகவும் இருக்கிறாங்க, தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய நிறுவனம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க? ஏமாற்ற மாட்டாங்க தானே? அப்போ நேர்மையாக இருப்பாங்க, கண்டிப்பாக நேர்மையாக இருப்பாங்க. யாரும் வந்து எவ்வளோ பெரிய ஏமாத்து பெருவெளியும் தனது நிறுவனத்தில் நேர்மையாக தான் இருப்பான். தன்னைத்தானே யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, அப்படி தானே? அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஏதோ தொழில் நிறுவனத்தில் வேலை தான் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் நேர்மையடைய வைக்கணும்னா ரொம்ப ஈஸி. எல்லோரும் முதலாளி ஏமாற்றக்கூடாது அப்படின்னா அவங்கள முதலாளி ஆக்கிடணும். தொழிலாளிகள் வந்து முதலாளிகளை ஏமாற்றக்கூடாது அப்படின்னா தொழிலாளிகளை தொழிலாளிகளாகவும் இருக்க செய்ய வேண்டும். வெறுமனே தொழிலாளியாகவும் மட்டும் இருக்க வைக்கக்கூடாது. முதலாளி மட்டும் தொழிலாளியாகவும் இருக்கிறாரு, முதலாளியாகவும் இருக்கிறாரு, சம்பளமும் வாங்குறாரு, லாபத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படிங்கும்போது தான் இந்த முதலாளிகள் ஏமாத்துறதுனால தான் தொழிலாளிகள் வந்து தொழிலாளிகளை ஏமாத்துறதுனால தான் தொழிலாளிகள் வந்து முதலாளிகளை ஏமாத்துறாங்க. லாபத்தை எல்லாத்தையும் முதலாளிகளே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். முதலீட்டில் வந்து முதலாளிகள் மட்டும் தான் பங்கெடுக்கிறாங்க, லாபத்தை வந்து முதலாளிகளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த முதலாளிகள் ஏமாத்துறாங்க. அப்படிங்கிறனால தான் தொழிலாளிகளாக இருக்கிறவங்க முதலாளிகளை ஏமாற்றணுங்கிறதுக்காக கள்ளக்கணக்கு எழுதுகிறாங்க, வேலை செய்யாமல் நேரத்தை ஓப்பி அடிக்கிறாங்க, வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்கிறது கிடையாது, தேவையில்லாத பேசுகிறாங்க, திருடுறாங்க, அந்த தொழில் நிறுவனத்தில் திருடுறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க. இப்படி எந்தெந்த வழிகளெல்லாம் அந்த முதலாளியை ஏமாற்ற முடியுமோ அந்த வழிகளெல்லாம் ஏமாத்துறாங்க. அதில் நியாயம் இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு தொழில் நிறுவனத்தில் தொழிலாளர்களாக இருக்காங்க, அப்படி தானே? அப்போ எல்லாருமே வந்து நேர்மையாக இருக்கணும். அப்படின்னா முதலீட்டில் அவங்க வேலை செய்கிற தொழில் நிறுவனத்தில் முதலீட்டில் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். நீங்கள் பணம் கட்டுங்க,
அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை செலுத்துங்க. அப்புறம் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபத்தில் உங்கள் கல்வி தகுதி மற்றும் தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒரு பங்கு, லாபத்தில் ஒரு பங்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் சட்டப்பூர்வ நடைமுறையாக மாற்றி அரசாங்கமே இந்த வேலை செய்யணும். எல்லாம் செஞ்சு விழிப்புணர்வு. அப்போது லாபம் என்பது தொழில் நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்கும். அப்போ அந்த தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்தின் லாபம் உயரும், உற்பத்தி உயரும், லாபம் உயரும். அந்த லாபம் உயர்ந்த லாபம் வந்து யாருக்கு கிடைக்கும்? கடைசியில் தொழிலாளிக்கு தான் கிடைக்கும். இப்போ வந்து தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம முதலாளி தான் அதோட பலனை அனுபவிக்க போகிறாரு, நாம் அனுபவிக்க போகிறதில்ல. நமக்கு கிடைக்கிற மாத சம்பளம் வந்துட்டு இருக்க போகுது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிற மாத சம்பளம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட்டு, இந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் கிடைக்க போகுது. ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த லாபம் பெருகும்போது அதை எடுத்துக்கிட்டு முதலாளி போயிடுவார். முதலாளி வந்து அந்த லாபத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவார். அதனால் அந்த வைத்தறிச்சல் தான் அந்த மாதிரி முதலாளிகள் வந்து தொழிலாளிகளை அப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள், அப்பட்டமாக ஏமாத்துறாங்க. தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு உழைச்ச தொழிலாளிகள்லாம் நல்ல சாப்பாடு கிடையாது, வீடு கிடையாது, நல்ல துணி கிடையாது. ஆனால் இந்த முதலாளிகளை பாருங்கள், அத்தனை பேர் உழைப்பினால் வந்த லாபத்தை அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை வீடை பார்த்தா பங்களா, காரு, பயங்கர வசதி. எவ்வளோ பெரிய ஏமாத்து பாருங்கள் அவ்வளோ. அப்போ இந்த தொழிலாளிகளுக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே அதுக்கு எதிராக போராடுவோமே அப்படின்னு தோண மாட்டேங்குது. அந்த தொழிலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளும் முதலாளி ஆகிட்டா இந்த மாதிரி நம்மளும் ஏமாற்றலாம் தொழிலாளர்களை, அதனால் நம்ம முதலாளி ஆகணும். ஏன்னா இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. ஏன்னா அப்போ வந்து தொழிலாளர்களுக்கும் முதலீட்டில் பங்கு வேணும், தொழிலாளர்களுக்கும் லாபத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போராடிட்டு இருந்தால் அதை இந்த அரசாங்கம் கண்டுக்காது. அப்போ தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நாம் வந்து முதலாளி ஆகிடுவோம், நாம் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்போம், அங்கே நிறைவேற்ற வேலைக்கு வைப்போம், நாமளே முதலீடு பண்ணுவோம், நிறைவேற்ற வேலைக்கு வச்சு அவங்க உழைப்பினால் வந்த லாபத்தை நாம் மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திருடங்க கொள்ளைக்காரங்க இருக்காங்க, அவங்க அடிக்கடி கொள்ளையடிச்சிட்டே இருக்காங்க, அவங்க நிறைய கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு எதிராக போராடுறதுக்கு பதிலாக நாமளும் கொள்ளைக்காரங்களாகிட்டால் நாமளும் இது மாதிரி நிறைய கொள்ளையடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொழிலாளர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த விஷயம் பற்றில நமக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போச்சு. இதனாலேயும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் உயராமல் போச்சு. இப்போ வந்து முதலீட்டிலையும் பங்கு, முதலீட்டில் வந்து ஒரு பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதன் மூலம் லாபத்தில் பங்கெடுப்பதற்கான உரிமை வந்து விடுகிறது. அப்படி தானே? லாபத்தில் பங்கெடுப்பதற்கான உரிமை என்பது தொழிலாளர்களுக்கு வந்துடுது. அப்படிங்கும்போது தொழிலாளர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் அவங்க வேலை செய்கிற தொழில் நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லாபத்தின் ஒரு பங்கு அவங்க தொழிலாளர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னா அப்போ தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயரும்னு நினச்சி பாருங்கள். லாபத்தில் ஒரு தொழில் நிறுவனத்தின் லாபத்தில் தொழிலாளர்களுக்கும் பங்கு உண்டு, அவங்க கல்வி தகுதி தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு அவங்க தொழிலாளர்களுக்கும் அந்த லாபத்தில் பங்கு உண்டு அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயருங்கிறத நினச்சி பாருங்கள். முதலாளின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கவே கூடாது. முதலாளி இவர் தான் முதலாளி, வராரு பாருங்க, ஆடி காரில் ஆடிக்கிட்டே வராரு பாருங்க, அவர் தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே முதலாளி, தொழிலாளர்கள் அனைவருமே முதலாளிகளாக இருக்கிற அனைவருமே தொழிலாளர்கள். அதனால் முதலாளிங்கிறது யாரோ ஒருத்தர் கிடையாது, நாம தான் முதலாளி. முதலீடு செய்கிற அனைவருமே முதலாளி. அதனால் லாபத்தை பெறுவதற்கு அனைவருக்குமே. அதனால் யார் ஒருத்தர்கிட்டையும் அதிகப்படியான முதலீடு இருக்கவே கூடாது. அவங்க கல்வி தகுதி தொழில் திறமை இதை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனத்தில் இவருடைய கல்வி தகுதி இவருடைய தொழில் திறமை அதை அடிப்படையாக கொண்டு அவருடைய முதலீட்டில் அவருக்கான பங்கு, லாபத்தில் அவருக்கான பங்கு தீர்மானிக்கப்பட வேண்டும். தவிர ஒரு நிறைய லாபத்தை ஒருத்தர்கிட்ட இருக்கவே கூடாது. நிறைய பங்கு, ஒரு முதலீட்டில் நிறைய பங்கை வந்து ஒருத்தர் மட்டுமே வச்சுருக்கக்கூடாது. அதில் ஒரு நியாயம் இருக்கணும், சரிசமமாக பங்கெடுக்கணும், எல்லாருமே பங்கெடுக்கணும். ஒரு நிறுவனத்தில் புதுசாக ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்றாருன்னா ஏற்கனவே அந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தில் இவருக்கான முதலீட்டுக்கான பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலைக்கு சேரும்போதே அதை கட்டிட்டு அல்லது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டிக்கலாம். அப்புறம் அடுத்து வேலை செய்ய லாபத்தில் ஒரு பங்கு இவருக்கு சேர வேண்டியது இவருக்கு கொடுக்கப்பட்டுருணும். இவர் முதலீட்டில் பங்கு கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா இவர் கொடுக்குற சம்பளத்தில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டே வர வேண்டியது. அப்போது இந்த மாதிரி நடைமுறையை பின்பற்ற வேண்டும் கண்டிப்பாக.
அப்போ தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிற அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் லாபமும் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் இது என்னுடைய நிறுவனம் என்கிற நினைப்போடு வேலை பார்ப்பாங்க. அப்போ நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. யாரும் அவங்க நிறுவனத்திலே அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் ஓபி அடிக்க மாட்டாங்க, வேலை செய்யாமல் ஓபி அடிக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு அப்போ அவங்க கஷ்டப்பட அவங்களுக்கு லாபம் உயரும். தொழிலாளர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சின்சியராக இருக்காங்களோ மற்றவங்க ஏமாத்தினாலும் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ வந்து தொழிலாளர்களில் யாராவது ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா அவங்களுக்கு உடந்தையாக இருப்பாங்க, ஏன்னா காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி முதலீட்டில் பங்கு, எல்லா தொழிலாளர்களுக்கும் முதலீட்டில் பங்கு கொடுக்கும்போது, லாபத்துலேயும் பங்கு கொடுக்கும்போது யாரும் வந்து தப்பு பண்ணாலும் போட்டு கொடுத்துருவாங்க. தப்பு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஏன் தப்பு பண்ணுற? இது உன்னுடைய நிறுவனம். உன்னுடைய நிறுவனத்தில் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. உன்னையே மற்றவங்களை ஏமாத்துனா நீ உன்னையே ஏமாத்துகிற மாதிரி தான். அதனால் இது உன்னுடைய நிறுவனம். நீ தான் இந்த நிறுவனத்தின் முதலாளியாகவும் இருக்கிறாய், தொழிலாளியாகவும் இருக்கிறாய். அதனால் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இந்த உலகமே நேர்மையாக மாறும். இதுதான் அந்த தொழில் செய்வதற்கான பொது உடைமை நடைமுறை. இது பொது உடைமை நடைமுறை பின்பற்றினா அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம், எளிதாக மகிழ்ச்சியாக வாழலாம். லாபத்தில் ஒரு பங்கு தொழிலாளருக்கு கிடைக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க ஒரு உயர்வான நிலை அடைவாங்க. இன்றைக்கி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயர மாட்டேங்குது. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. நல்ல உணவு கிடையாது, நல்ல உடை கிடையாது, நல்ல இருப்பிடம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் முதலாளிகள் எல்லா பணத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அப்போ வந்து தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க? முதலாளியை ஏமாத்துறாங்க, நிறுவனத்தை ஏமாத்துறாங்க. முதலாளி என்ன பண்ணுறாரு? அவர் தொழிலாளர்களை ஏமாத்துறாரு. அப்போ நிறுவனத்தின் முதலீட்டில் லாபத்திலும் தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுக்கும்போது தொழிலாளிகளுக்கு இது என்னுடைய நிறுவனம் என்கிற நினைப்போடு வேலை செய்வாங்க. அதனால் நேர்மையாக இருப்பாங்க. இப்படி உலகத்தில் உள்ள எல்லாரும் நேர்மையாக இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். எந்த அளவுக்கு முன்னேறும் பாருங்கள். முன்னேற்றத்தை அடையும் என்பதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நாம் எதை இழந்திருக்கோம்னு நல்லா பாருங்கள். இப்படி ஒரு நடைமுறைப்படுத்தாமல் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்து போய் நிற்கிறோம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை தரம் ஈஸியாக, நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் லாபத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கிது, முதலீட்டில் பங்கு கொடுக்கும், லாபத்துலேயும் உங்களுக்கு பங்கு கிடைக்கிது. அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம்லாம் பார்த்து தான் நீங்கள் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்காகத்தான் நீங்கள் உழைக்கிறீங்க உழைச்சிக்கிட்டாலே போதும். நாம் ஓவர் டைம்லாம் பார்க்குறோம், அப்போ தான் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் உழைக்கவே தேவையில்லை. சும்மா 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணாலே போதும். நமக்கு வந்து நம்முடைய நிறுவனம் இது, என்னுடைய நிறுவனம் இது. இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறார்கள். எல்லோரும் இந்த நிறுவனத்தில் முதலீட்டில் பங்கெடுக்கிறார்கள். அதனால் லாபத்திலும் அனைவருக்கும் பங்கு. அதனால் 6 மணி நேரம் வேலை செஞ்சாலே அந்த லாபத்துலேயும் பங்கு கிடைக்குது. பார்த்திங்களா? அந்த பணத்தின் மூலம் இவங்க வந்து ஈஸியாக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார்கள். ஆக இப்படி நல்ல ஒரு நன்மையெல்லாம் நாம் இழந்து நிற்கிறோம் தனி உடைமை நடைமுறையால். பொது உடைமை நடைமுறையை நாம் வந்து பின்பற்றி வந்திருந்தோம்னா, பொது உடைமை நடைமுறையை இங்கே நிலைநிறுத்த நாம் போராடி இருந்தால் நமது வாழ்க்கை மிக எளிதாக மாறியிருக்கும்.